செய்திகள். ஜன் லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம். ஓட்டெடுப்பு நடத்த பாஜக வலியுறுத்தல். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க தமிழர்களுக்கு உரிமை கிடையாது. நாடாளுமன்றத்தில் எஸ்.எம். கிருஷ்ணா விளக்கம். ஜெகன் ஆதரவு எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கும்படி காங்கிரஸ் பரிந்துரை. ஆந்திராவில் விரைவில் இடைத்தேர்தல். சென்னையில் சூறாவளியுடன் பலத்த மழை. விடிய விடிய பெய்ததால் பொதுமக்கள் கடும் அவதி. வணக்கம். விரிவான செய்திகள். ஜன லோக்பால் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது. ஆனால் வாக்கெடுப்பு நடத்த முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மத்திய அரசின் லோக்பால் மசோதா, அண்ணா ஹசாரேவின் ஜன லோக்பால் மசோதா, அருணா ராயின் லோக்பால் மசோதா ஆகியவற்றை நாடாளுமன்றத்தில் நேற்று விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் மீதான விவாதம் இன்று நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்ததை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரணாப் முகர்ஜி, ஜன லோக்பால் குறித்த அறிக்கையை தான் நாடாளுமன்றத்தில் வாசித்தவுடன் இரு அவைகளிலும் விவாதம் நடைபெறும் என்றும் அனைத்து கட்சிகளும் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். There has been a demand. Tomorrow there should be a discussion in both the houses, and discussions will start after my speech. I will have to make a statement in the beginning, and thereafter on the basis of that statement discussions will take place. இதனிடையே ஜன லோக்பால் மசோதா குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜெட்லி, ஜன் லோக்பால் மசோதா குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்படுவதன் மூலமே அரசியல் கட்சிகளின் உண்மையான நிலை தெரிய வரும் என்றும், விவாதத்தின் மூலம் இது சாத்தியமில்லை என்பதாலேயே பாஜக வாக்கெடுப்பை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் விதி எண் 184 கீழ் நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதா குறித்து வாக்கெடுப்பு நடத்த சபாநாயகர் மீரா குமார் அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். एक मोशन हमने 184 का दिया, तो हमने उनसे कहा कि आप इस मोशन को स्वीकार कर लीजिए और इसके ऊपर बहस कराइए ताकि पता चले कौन साथ है कौन खिलाफ, क्योंकि 184 में वोटिंग होती है. और या फिर हमारे कुछ साथियों ने जिक्र किया, जो गुरदास जी ने वहां कहा था, कि या फिर सरकार अपनी ओर से प्रधानमंत्री या नेता सदन एक स्टेटमेंट लेकर आए, उस पर चर्चा हो. ஆனால் ஜன லோக்பால் மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்த முடியாது என்று அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் ஜன் லோக்பால் மசோதா விவாதம் நடைபெறவுள்ள நிலையில் மக்களவை சபாநாயகர் மீரா குமார் அண்ணா ஹசாரே தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழலுக்கு எதிராக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே 12 நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். இந்நிலையில் புதுடெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் மீரா குமார், அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து கட்சிகளுடனும் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்பட அனைவரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உண்ணாவிரதத்தை அவர் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். सभी के नेताओं को हमने आग्रह किया, बुलाया, और देखिए कुछ इसमें से रास्ता निकलता है. हमें बहुत खुशी, कल भी इस पर और हम लोगों ने अपील की, हमने भी की सदन की तरफ से, प्रधानमंत्री ने की, नेता प्रतिपक्ष ने की, सब ने की है अपील. हम फिर अपील कर रहे हैं, उनका स्वास्थ्य, उनका जीवन हमारे लिए बहुमूल्य. இதனிடையே ஹசாரேவின் உடல்நிலையை காரணம் காட்டி அவரது உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு மருத்துவர்கள் சொன்னால் வேறு வழியின்றி உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற செய்வோம் என்று ஹசாரே ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கச்சத்தீவு கடல் பகுதியில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு உரிமை கிடையாது என்று நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா கூறியுள்ளார். இலங்கை பிரச்சினை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா நேற்று பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், இலங்கையில் அமலில் இருந்து வந்த நெருக்கடி நிலையை திரும்பப் பெறுவதாக அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளதை இந்தியா வரவேற்பதாக கூறினார். இலங்கையில் போரினால் இடம்பெயர்ந்த தமிழர்களை மீண்டும் அவர்களின் சொந்த ஊர்களில் குடியமர்த்த அந்நாட்டு அரசுடன் சேர்ந்து இந்தியா தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளும் என்றும் கூறிய எஸ்.எம். கிருஷ்ணா, அவர்களின் சொத்துக்களை மீண்டும் ஒப்படைக்க இலங்கை அரசை கேட்டுக் கொள்வோம் என்றும் தெரிவித்தார். மேலும் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்றும் அதன் கடல் பகுதி இலங்கையின் கடல் எல்லைக்குள் வருவதால் அங்கு இந்திய மீனவர்கள் தங்கள் வலையை உலர்த்தவும் ஓய்வு எடுக்கவும் மட்டுமே செய்யலாம் என்றும், மாறாக அங்கு மீன்பிடிக்கும் உரிமை இல்லை என்று தெரிவித்தார். இதனால் அவையில் இருந்த தமிழக உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆந்திராவில் இடைத்தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் தயாராகிறது. ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்துள்ள புகாரை சிபிஐ விசாரிக்கிறது. மேலும் ஹைதராபாத், சென்னை உட்பட பல நகரங்களில் உள்ள ஜெகனின் வீடு, அலுவலகங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. ஜெகன் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் அவருடைய தந்தையும் மறைந்த முன்னாள் முதல்வர் ராஜசேகர ரெட்டியின் பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெகன் ஆதரவு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 26 பேரும், தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களும், பிரஜா ராஜ்யம் கட்சியை சேர்ந்த 1 எம்எல்ஏவும் ராஜினாமா செய்துள்ளனர். இது ஆந்திர அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஆந்திர காங்கிரஸ் கட்சியின் கொறடா முரளி மோகன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தபோது, ஊழலுக்கு எதிராக நாட்டில் போராட்டம் நடைபெறும் இவ்வேளையில் ஊழலுக்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளது துரதிருஷ்டம் என்றும் குறிப்பிட்டார். மேலும் கட்சிக்கு எதிராக செயல்பட்ட ஜெகன் ஆதரவு காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை ஏற்கும்படி ஆந்திர சபாநாயகரிடம் பரிந்துரைத்துள்ளதாக கூறிய முரளி மோகன், ஆந்திராவில் இடைத்தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னையில் நேற்றிரவு சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வெப்பச்சலனம் காரணமாகவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதாலும் தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு 10 மணி அளவில் சூறாவளியுடன் மழை தொடங்கியது. விடிய விடிய பெய்த இந்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உண்ணாவிரதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்திக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அவரது வீடு முன் ஹசாரே ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் நேற்று பேசும்போது, தனி நபர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு கட்டளையிடுவதை அனுமதிக்க முடியாது என்று அண்ணா ஹசாரேயின் உண்ணாவிரதத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினார். அவர் பேசி முடித்த சிறிது நேரத்தில் அண்ணா ஹசாரே ஆதரவாளர்கள் ராகுல் காந்தியின் வீட்டு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அப்போது ராகுல் காந்தியை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் அண்ணா ஹசாரேவை ஆதரித்து ஜன லோக்பால் மசோதாவை உடனே நிறைவேற்ற கோரியும் அவர்கள் கோஷம் எழுப்பினர். இது பற்றி தகவல் கிடைத்ததும் போலீசார் உடனே அங்கு வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினார்கள். இப்போராட்டத்தில் 40 பேர் கைது செய்யப்பட்டனர். நில அபகரிப்பு வழக்கில் 31 நாட்களாக சிறையில் இருக்கும் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மீது தற்போது மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நில அபகரிப்பு வழக்கில் கைதாகி கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் வீரபாண்டி ஆறுமுகத்தின் மீது சேலம் மாநகர காவல் நிலையத்தில் நேற்று வழக்கறிஞர் மணிகண்டன் என்பவர் புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் சேலம் நகர பொதுமக்களிடம் 20 நாட்களில் பணம் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி சுமார் 30,000 கோடி வசூலித்த தொழில் அதிபர் பிரபாகரன் தலைமறைவானதாகவும், அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம், பாரப்பட்டி சுரேஷ், முன்னாள் எம்எல்ஏ சுரேஷ் ஆகியோரின் உதவியுடன் பிரபாகரன் தொழில் நடத்தி வந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு தொழில் நடத்திய பிரபாகரன் அதன் மூலம் 100 கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டதாகவும், பின்னர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் உதவியாளர் சேகர் மற்றும் சில ரவுடிகள் இணைந்து பிரபாகரனை கடத்தி அவரிடமிருந்த 45 கோடி ரூபாய் பணத்தை அபகரித்து விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கேரளத்தை சேர்ந்த பிரபாகரன் என்ற நபர் பிசினஸ் சொல்யூஷன் என்ற ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தை 2002ஆம் ஆண்டு தொடங்கி
பொதுமக்களிடமிருந்து மோசடியான வழிமுறைகளில் ஏறத்தாழ ஒரு 30 கோடி ரூபாய் பணத்தை மோசடியாக ஏமாற்றி தலைமறைவானார். இதன் பின்பு 2 நாட்களில் மேற்படி அந்த பிரபாகரன் பாரப்பட்டி சுரேஷ், வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களுடைய அடியால் கௌசிக பூபதி இவர்களால் சென்னையிலிருந்து வலுக்கட்டாயமாக கடத்தி வரப்பட்டு அப்பொழுது அமைச்சராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய வீடு பூலாவரியில் அமைந்துள்ளது. அந்த வீட்டில் வைத்து இந்த நபர் கொடூரமாக தாக்கப்பட்டு அவரிடம் இருந்த பொதுமக்களுடைய பணம் இவர்களால் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்பட்டது. இந்நிலையில் தொழில் அதிபர் பிரபாகரன் என்ன ஆனார், எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை என்றும் இதுகுறித்த ஆதாரங்கள் தம்மிடம் சிடியில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விஷயத்தில் வீரபாண்டி ஆறுமுகம், அவரது உதவியாளர் சேகர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் பணத்தை மீட்டுத் தரும்படி அந்த மனுவில் வழக்கறிஞர் மணிகண்டன் கோரிக்கை விடுத்துள்ளார். வள்ளி விழுந்த சத்துணவை சாப்பிட்ட 60 மாணவ மாணவிகள் மயக்கம், மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கேப்டன் பிறந்த நாள் அன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிப்பு, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொண்டாட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.